In the final day, the Lord will test your blood to see if you have violated the rules. கடைசி நாளிலே இயேசு உங்களுடைய இரத்தத்தை சோதித்து பார்ப்பார், விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறாயா இல்லையா என்று. And He will see things which other people have not seen. மற்றவர்கள் காணாத காரியங்களை இயேசு பார்ப்பார். What about in your home life? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாய்? Are you following Jesus, my brothers and sisters? என் சகோதரி இயேசுவை பின்பற்றுகிறாயா? You know what is my goal as a husband? புருஷனாய் இருக்கிற என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? More important than preaching a good sermon. நல்ல பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் I want to love my wife as Christ loved the church. கிறிஸ்து சபையை நேசித்தது போல நான் என் மனைவியை நேசிக்க விரும்புகிறேன். How many of you brothers can say that? எத்தனை சகோதரர்கள் அப்படி சொல்ல முடியும்? That more than preaching a good sermon in the church, I want to love my wife as Christ loved the church. நல்ல ஒரு பிரசங்கத்தை சபையில பிரசங்கிக்க உள்ள விருப்பத்தை காட்டிலும் கிறிஸ்து சபையை நேசித்தது போல நான் மனைவியை நேசிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Is that really more important for you than preaching a good sermon? நல்ல பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் இது உனக்கு முக்கியமானதா இருக்கிறதா? If that is not, then you have, like they say in English, put the cart in front of the horse. அப்படி இல்லை என்று சொன்னால் குதிரையை முன்னாடி கட்டுவதற்கு பதிலாக வண்டியை முன்னாடி கட்டி குதிரை பின்னாடி கட்டி ஓட்டுவதை போல இருக்கும். That's wrong. அது தவறு. That's not the way it should be. அப்படி நாம் வண்டியை முதலாவது வைத்து ஓட்டக்கூடாது. For Jesus, preaching was not the big thing. இயேசுக்கு பிரசங்கம் பண்ணுவது முக்கியமான காரியம் அல்ல. Living was the big thing. வாழ்வதுதான் முக்கியமான காரியம். I have been preaching for nearly 45 years. நான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். I started preaching almost from the time I was converted. நான் மனதிரும்பின நாளிலிருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறேன். But even after 45 years, I say this. 45 ஆண்டுகள் ஆகியும் நான் இதை சொல்கிறேன். Preaching is not a big thing for me. எனக்கு பிரசங்கம் பண்ணுவது பெரிய காரியமே அல்ல. Living is the big thing. வாழ்வதுதான் பெரிய காரியம். I don't care. God is my witness. I don't care if I never preach again in my life. தேவனே நான் இப்பொழுது சொல்கிற காரியத்திற்கு சாட்சி. இனிமேல் என்னால பிரசங்கிக்கவே முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு அது பொருட்டல்ல. I want to live this year, every day of this year, like Jesus would live. ஆனால் இந்த வருஷத்திலே ஒவ்வொரு நாளிலேயும் இயேசு எப்படி வாழ்ந்தார் அதே போல நான் வாழ விரும்புகிறேன். I know I'm going to be more free from the love of money this year than I was in my whole life. இந்த இவ்வளவு நாட்கள் ஜீவிகாலம் முழுவதுமாய் நான் பணாசந்து விடுபட்டதை காட்டிலும் அதிகமாக பணாசந்து விடுதலை பெற விரும்புகிறேன். How do I know that? எப்படி எனக்கு தெரியும்? Because that is my goal. என்னால் அதுதான் என்னுடைய குறிக்கோள். I'm not saying I'll preach better sermons this year. இந்த வருஷம் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன் என்று நான் சொல்லவில்லை. That doesn't bother me. அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. I am more bothered that I'll be more free from the love of money this year than last year. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக பணாசந்து விடுதலை பெற வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது. That I love my wife better this year than in all my 35 years of married life. திருமணமான 35 ஆண்டுகளை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக என்னுடைய மனைவி நான் நேசிக்க போகிறேன் என்பது என்னுடைய குறிக்கோள். That I will pray more this year than I have ever prayed in my whole life. என்னுடைய ஜீவிகாலம் முழுவதுமாய் ஜெபித்ததை காட்டிலும் அதிகமாக நான் ஜெபிக்க இந்த வருஷத்தில் விரும்புகிறேன். It doesn't matter if I don't attend all the conferences. I want to pray more. That's more important. எல்லா கான்ஃபரன்ஸையும் அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் அல்ல, நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கா இருக்கிறது. I don't care if in the eyes of the world, among all the servants of God, I am number 2000 or 3000. இந்த உலகத்திலே உள்ள கிறிஸ்தவ பணியில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுடைய பார்வையிலையும் அவர்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் நான் 2000 ரேங்க்ல இருந்தால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. It doesn't matter to me. அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. Even if I'm 10,000 in India, it doesn't bother me. இந்தியாவில் உள்ள ஊழியக்காரர்களை அப்படியே பட்டியல் போட்டு பார்த்து நான் 10,000 ரேங்கால இருந்தால் கூட எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. I want to keep the rules. விதிமுறைகளை பின்பற்ற விரும்புகிறேன். Because I know that in the final day, it's those who keep the rules who are going to be important. ஏனென்றால் கடைசி நாளில் எனக்கு தெரியும் விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் தான் முக்கியமானவர்கள். I want to keep the rules in my home. என்னுடைய குடும்பத்திலே விதிமுறைகளை பின்பற்ற விரும்புகிறேன். I want to bring up my children in the fear of God. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்க விரும்புகிறேன். And even if my children are grown up, I want to keep on exhorting them to fear God, to seek His kingdom first. என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டாலும் கூட நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்க விரும்புகிறேன். And in every other area, I want to love all my enemies. எல்லா பகுதியிலையும் என்னுடைய எல்லா சத்துருக்களையும் நேசிக்க விரும்புகிறேன். I don't want to get up and preach if I don't love all my enemies. எல்லா சத்துருக்களையும் நான் நேசிக்காத பட்சத்திலே நான் எழுந்து நின்று பிரசங்கிக்க விரும்பவில்லை. Then I'm not keeping the rules. அப்படி என்றால் நான் விதிமுறைகளை பின்பற்றவில்லை. I'm not looking at Jesus. அப்படி என்றால் நான் இயேசுவை நோக்கவில்லையே. Then I'm looking at all the worldly preachers around me and trying to be like them. என்னை சுற்றிலும் உள்ள உலக பிரசங்கிமார்களை பார்த்து அவளை போல இருக்க நான் முயற்சிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். Why did 5 of the churches in Revelation sink so low?
ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறதுனா 5 சபைகள் அவர்கள் மிகவும் கீழே நிலைமைக்கு போய்விட்டன. Shall I tell you the reason in one word? ஒரே வார்த்தையிலே நான் அந்த காரணத்தை சொல்லட்டுமா? Because their elders had sunk so low. ஏனென்றால் அவருடைய மூப்பர்கள் அவ்வளவு கீழான நிலைக்கு போய்விட்டார்கள். Why is it 2 churches, Philadelphia and Smyrna, were such wonderful churches? ஏன் பிலதெல்பியா ஸ்மிர்னா என்ற அந்த 2 சபைகள் மிகவும் அற்புதமான சபைகளா இருந்தது? Because their elders were such wholehearted brothers. ஏனென்றால் அந்த சபையுடைய மூப்பர்கள் முழு இதயமுடையவர்களா இருந்தார்கள். I'm not preaching to you, I'm preaching to myself. இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, இது எனக்கு நானே பிரசங்கித்துக் I கொள்கிறேன். say to myself, நான் என்னை பார்த்து சொல்கிறேன், that if I keep the rules, நான் விதிமுறைகளை கைக்கொண்டால், I may not change everybody, but I will at least encourage some people to keep the rules. நான் எல்லாரையுமே மாற்றிவிட முடியாது, ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு சிலரை இந்த ஒழுங்கை கடைபிடிக்க முடியாது உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். If I make following Jesus my aim, இயேசுவை பின்பற்றுவதே என்னுடைய நோக்கமாய் நான் கொண்டிருந்தால், I may not get everybody to follow him, but at least some people will follow him. எல்லாருமே இயேசுவை பின்பற்ற செய்துவிட முடியாது, ஆனால் ஒரு சிலராவது இயேசுவை பின்பற்றிவிட செய்ய முடியும். We are living in a day of compromise. நாம் ஒத்துப்போகிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். People want God and the world. ஜனங்களுக்கு தேவனும் தேவை, உலகமும் தேவை. And that is why we have this preaching of prosperity and money and ஆகவே தான் பணத்திலே வர ஆசீர்வாதம், செழிப்பு என்னதான உபதேசங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். You all know the story of Lazarus and the rich man. லாசரு ஐஸ்வர்யவான் என்ற சம்பவம் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Who would you like to be? Like Lazarus or the rich man? நீங்கள் லாசரை போல இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஐஸ்வர்யனை போல இருக்க விரும்புகிறீர்களா? What's the answer? Lazarus. லாசரை போல. One Sunday school teacher asked the children, who do you want to be like? ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் அவங்க பிள்ளைகளை பார்த்து இந்த ஐஸ்வர்யவான் லாசர் கதையை சொல்லிட்டு நீங்க யார போல இருக்கணும் விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. There was one clever boy there. அது ஒரு புத்திசாலி பையன் இருந்தான். He said, I want to be like the rich man on earth and like Lazarus after I die. அவன் சொன்னான், இந்த பூமியிலே ஐஸ்வர்யனை போலவும் பரலோகத்திலே லாசரை போலவும் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னானா. What a clever answer that is. என்ன புத்திசாலியான ஒரு பதில் பாருங்க. But there are a lot of people today among Christians who want to do that. இன்றைக்கு உண்மை என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க விரும்புகிறார்கள். I'm not saying you have to be a beggar with swords to go to heaven. பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு பிச்சைக்காரனா இருக்க வேண்டும், நல்ல கொப்பளங்களோடு கூட சொரிய திறங்கோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. The rich man did not go to hell because he was rich. அந்த ஐஸ்வர்யனாய் பணக்காரனாய் இருந்தபடினாலே நரகத்துக்கு போகவில்லை. Abraham was rich, Job was rich. ஆபிரகாம் பணக்காரனாய் இருந்தான், யோபு பணக்காரனாய் இருந்தான். Jacob was rich, David was rich. யாக்கோபு, தாவீது, Philemon, the New Testament Christian was rich. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் பணக்காரனாய் இருந்தான். But they went to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு சென்றார்களே. I think Joseph of Arimathea was a rich man. அரிமத்தியா ஊராகிய யோசேப்பு ஐஸ்வர்யனாய் இருந்தான். He was not an apostle, but he was a rich man. He went to heaven. அவன் பரலோகத்துக்கு போயிருக்கிறான். Why did the rich man go to hell? ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு போனான்? Because he did not care for his brother who was in need. ஏனென்றால் தேவையிலே உள்ள தன்னுடைய சகோதரனுடைய தேவையை உணராமல் இருந்தான். You won't go to hell for being rich. அவை பணக்காரனா இருந்தால் நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லவில்லை. But if you don't care for your fellow believers, ஆனால் உங்கள் சக விசுவாசிகளுக்கு நீங்கள் கரிசனை எடுக்காவிட்டால், then I don't know where you'll go. நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. If you rule them with a heavy hand like an elder brother, ஒரு மூத்த சகோதரனை போல நீங்கள் இருமாப்பாய் ஆளுவீர்களானால், I don't know where you'll go. எங்க போவீங்கன்னு தெரியாது. I don't want to be like that. நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. I want to follow the rules. நான் ஒழுங்கை கடைபிடிக்க விரும்புகிறேன். People called Jesus the prince of devils. He said, okay, you're forgiven. பிசாசுகளின் அதிபதி என்று இயேசுவை சொன்னார்கள். சரி, பரவாயில்லை, உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். I also want to forgive anybody who said anything against me. ஆகவே எனக்கு விரோதமாய் சொன்ன யாரா இருந்தாலும் நான் மன்னித்து விட விரும்புகிறேன். Jesus knew a lot of things that Judas Iscariot was doing, but he never talked about it. யூதா இஸ்காரியோத்து செய்த அநேக காரியங்களை இயேசு அறிந்திருந்தார், ஆனாலும் அதை குறித்து அவர் பேசவில்லை. And I may know a lot of wrong things that other people are doing, but I don't want to talk about it. அநேகர் செய்கிற தவறான காரியங்கள் எனக்கு தெரிகிறது, ஆனாலும் நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. Because I want to follow the rules. ஏனென்றால் நான் விதிகளை பின்பற்ற விரும்புகிறேன். I don't want to be a backbiter or a gossiper and run the race. நான் ஒரு புறங்கூறுகிறவனாக மற்றவர்களை பற்றி கோள் சொல்லுகிறவனாக இருந்து நான் ஓட்டத்தை ஓட விரும்பவில்லை. That's what it means to look unto Jesus, the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுகிறது என்பது என்னுடைய பொருள் இதுதான். Are you a mother? ஒரு தாயா இருக்கிறீர்களா? Follow the rules. ஒழுங்கை பின்பற்றுங்க.
You are supposed to bring up your children in the fear of God. உடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு தாயாகி உனக்கு இருக்கிறது. Don't sit at home and speak evil about all others and spoil your children. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசி உடைய பிள்ளைகளை கெடுக்க வேண்டாம். That's how many mothers and fathers spoil their children. அநேக தாயும் தகப்பனும் இப்படித்தான் தங்களுடைய பிள்ளைகளை. That's how those children grow up and have no respect for the church. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்து சபைக்கு சபையின் பேரில் ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் வளர்கிறார்கள். Because they've heard so much criticism of the church in their home. ஏனென்றால் சபையை பற்றி குறை சொல்கிற அநேக காரியங்களை வீட்டிலே கேட்டிருக்கிறார்கள். We have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக. Are we keeping the rules? நாம் ஒழுங்கை விதிமுறைகளை பின்பற்றுகிறோமா? Let's look at 2 Timothy 2:5 once again. மீண்டுமாய் நாம் 2 தீமோத்தேயு 1:5 நாம் பார்ப்போம். 2:5 பார்ப்போம். Paul told Timothy, verse 2, the things which you have heard from me in the presence of many witnesses, entrust to faithful men who will be able to teach other people also. 2 தீமோத்தேயு 2:2 சொல்லுகிறார் பவுல், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ளவர்களிடத்திலே ஒப்புவி. What was he telling Timothy? தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார்? Timothy, you heard me say that you cannot win this race, verse 5, if you don't keep the rules. சட்டத்தின்படி நீ ஓடாவிட்டால் நீ வெற்றியை பெற முடியாது என்பதை நீ இடத்திலே கேள்விப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல. Now you must teach this to other people. இப்பொழுது நீ இதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். Teach them to keep the rules. சட்டத்தின்படி ஓட நீ பின்பற்ற போதிக்க வேண்டும். And teach them to teach other people also to keep the rules. மற்றவர்களும் இந்த சட்டத்தை கைக்கொள்ளும்படி நீ இவர்களுக்கு போதி. See how Paul was concerned up to the 4th generation. எப்படி பவுல் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு கருத்தினை உள்ளவராய் இருந்தார். Timothy was 2nd generation. தீமோத்தேயு 2ஆம் தலைமுறையினர். Timothy, as you get older, teach other people. தீமோத்தேயுவே, நீ வளரும்போது நீ மற்றவர்களுக்கு போதி. What to teach them? எதை போதிக்க வேண்டும்? Teach them to keep the rules. பிரமாணங்களை விதிமுறைகளை பின்பற்ற முடியாது. Look at Jesus and run the race. இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தை ஓடு. And how this great cloud of witnesses in the stadium is all telling us keep the rules and run the race. இந்த அரங்கத்தில் இருக்கிற திரளான சாட்சிகள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடுங்கள் ஓடுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார்கள். And then teach those people to teach another generation also. இப்பொழுது நீ மற்ற தலைமுறைக்கு போதிக்கத்தக்கதாக இவர்களுக்கு போதிக்க என்று சொல்கிறார். That's how we are to run. இப்படித்தான் நாம் ஓட வேண்டும். And Jesus is the greatest example of all. எல்லாருக்கும் மேலாக இயேசுவே ஒரு பெரிய மாதிரியா இருக்கிறார். There were so many things in the hidden life of Jesus. இயேசுவுடைய வாழ்க்கையில் மறைந்திருந்த பகுதியில் அநேக காரியங்கள் உண்டு. Where he did so many things. நிறைய காரியங்களை அவர் செய்தார். Which we don't know. அதை நாம் அறியவில்லை. I think of this verse in the Gospel of John. யோவான் என்ற சுவிசேஷத்தில் இந்த வசனத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். John's Gospel. யோவான் சுவிசேஷம் in chapter 21. 21ஆம் அதிகாரம். And the last verse. கடைசி வசனம். See, this is the last verse of the last Gospel. கடைசி சுவிசேஷத்தின் கடைசி வசனம் இதுதான். And John had already read Matthew, Mark and Luke. யோவான் ஏற்கனவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளை வாசித்திருக்கிறார். And then John wrote his Gospel. அதற்கு பிறகு யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். And in the last verse he says, இந்த கடைசி வசனத்திலே அவர் சொல்கிறார், he says, don't think these 4 Gospels are everything. இந்த 4 சுவிசேஷங்கள் தான் இயேசு செய்த எல்லா காரியங்களும் என்று எண்ண வேண்டாம். No, John 21:25. யோவான் இந்த சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25. Many other things that Jesus did. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. They were all written in detail. The whole world cannot contain the number of books. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். That means there are so many things that Jesus did in secret which are not written here. ஆகவே இயேசு அந்தரங்கத்திலே செய்த அநேக காரியங்கள் உண்டு, அவைகள் இங்கே எழுதப்படவில்லை. I think I know some of those things. அதில் ஒரு சில காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். He was very careful to keep the rules. அவர் இந்த விதிகளை பின்பற்றுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார். Many of us say very lightly, God loves me. அநேகர் நாம் எளிதாய் சொல்லிவிடுகிறோம், இயேசு என்னை நேசிக்கிறார் என்று. But how did Jesus say the Father loves him? இயேசு தன்னை பிதா நேசிக்கிறார் என்பதை எப்படி சொன்னார்? See how careful he was. அவர் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார் என்று பாருங்கள். We sin and we say the Father loves me. நாம் பாவம் செய்கிறோம், பிதா என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறோம். So many believers I have seen. நான் அநேக விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். They take sin so casually. பாவத்தை மிகவும் ஈஸியாக do wrong things. தவறு செய்கிறார்கள். They say, oh, God loves me. ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்கிறார். I confess my sin, he forgives. நான் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், அவர் என்னை மன்னிக்கிறார் என்று சொல்கிறார். Cleanses me. இயேசுவின் இரத்தம் என்னை சுகமாக்கு சுத்திகரிக்கிறது என்று சொல்கிறார். Tomorrow they go and sin again. நாளைக்கு போய் பாவம் செய்கிறார்கள் மீண்டுமாய். And they say, oh, God loves me. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறார். They live an ungodly life in their home.
தங்களுடைய குடும்பத்திலே பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். They say God loves me. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறார். These people haven't understood God's love. இவர்கள் தேவனுடைய அன்பு என்றாலே என்ன என்று விளங்கிக் கொள்ளவில்லை. See John 10. யோவான் 10ஆம் அதிகாரம். Please remember this verse. இந்த வசனத்தை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Verse 17. 17ஆம் வசனம். You don't have to be perfect for God to love you. பிதா உங்களை நேசிப்பதற்கு நீங்கள் பூர்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால். But see what Jesus said. இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். For this reason the Father loves me, because I lay down my life that I may take it again. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். So you ask a child, can you tell me from this verse why the Father loved Jesus? ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து கேளுங்க, இந்த வசனத்துல ஏன் பிதா இயேசுவில் அன்பா இருக்கிறார்னு கேளுங்க. Even a child will tell you, because Jesus laid down his life. இயேசு தன் ஜீவனை கொடுக்கிறபடினாலே என்று சொல்லி சிறு பிள்ளை கூட சொல்லும். How do we say God loves us? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? We sin and say God loves us. நாம் பாவம் செய்துவிட்டு இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறோம். பிதா என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறோம். How did Jesus say? இயேசு எப்படி சொன்னார்? He said, I lay down my life. என் ஜீவனை கொடுக்கிறபடினாலே Father loves me. பிதா என்னில் அன்பா இருக்கிறார். You know, God has got a special love for those of his children who follow Jesus in this area. இந்த பகுதியிலே இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு பிதாவான ஒரு விசேஷித்த அன்பை வைத்திருக்கிறார். Who say, Lord, ஆண்டவரே, I want to lay down my life. என்னுடைய ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன். I don't want honor, I don't want position, I don't want name. எனக்கு கனமும் வேண்டாம், பெயரும் வேண்டாம், ஸ்தானமும் வேண்டாம். I don't want money, I don't want title. எனக்கு பணமும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம். I don't want pleasure. எனக்கு சிற்றின்பங்கள் இன்பங்கள் வேண்டாம். I want to lay down this Adamic life. ஆதாமிலிருந்து நான் சுதந்திரித்த இந்த ஜீவனை நான் வைக்க விரும்புகிறேன். So that I can take the life of Jesus. இயேசுவின் ஜீவனை பெறும்படியாக. This life full of bitterness and jealousy and love of this world, I want to lay it down. இந்த உலகத்தின் மீது அன்பு இருக்கிற வாழ்க்கையை, கசப்பு நிறைந்த வாழ்க்கையை, பெருமிந்த வாழ்க்கையை நான் விட்டுவிட விரும்புகிறேன். I want to ask all of you sitting here. உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாரும் நான் கேட்க விரும்புகிறேன். How many of you want to lay down that life? உங்களில் எத்தனை பேர் இந்த ஆதாமிலிருந்து பெற்ற வாழ்க்கையை கொடுத்து விட விரும்புகிறீர்கள்? Are you sick and tired of that life? இந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் சலிப்படைந்து காணப்படுகிறீர்களா? Are you willing to be an ordinary brother and sister? சாதாரண சகோதரனாய் சகோதரியாக இருக்க விரும்புகிறீர்களா? Are you sick and tired of that life you got from Adam? ஆதாமிலிருந்து பெற்ற வாழ்க்கையை குறித்து நீ சலிப்படைந்திருக்கிறாயா? Are you willing to lay it down? அதை விட்டுவிட விரும்புகிறாயா? Every day, ஒவ்வொரு நாளும். And I want to tell you, அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன், Father loves you. பிதா உன்னிலே அன்பா இருக்கிறார். Bow our heads before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். Please think for a few moments about what you heard just now. இப்பொழுது கேட்ட காரியங்களை சற்று நேரம் சிந்தித்து பார். It's not just a message. ஏதோ ஒரு செய்தி அல்ல கேட்டீர்கள். It is a word from God to your heart according to your need today. இன்றைக்கு உன்னுடைய தேவைக்கேற்றாற்போல் தேவனிடத்திலிருந்து உனக்கு வந்த வார்த்தை இது. Say, Lord, ஆண்டவரே, I'm not an umpire, I'm not a referee. நான் ஒரு அம்பையர் அல்ல, நடுவர் அல்ல ஆண்டவரே. I'm a runner. நான் ஓடுகிறவன். I want to make sure that I follow the rules. நான் விதிமுறைகளை பின்பற்றுவதை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க விரும்புகிறேன். Not judge other people. மற்றவர்களை நான் நியாயந்திருக்க வேண்டாம் ஆண்டவரே. Lord, I am the needy person, please help me. ஆண்டவரே, நான் தேவையிலே வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.